8.3ல் 13வது சம். ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் 150. விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. தலா ஒரு நுழைவு சீட்டு வாங்கினால் அவ்விளையாட்டில் 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால் அவர் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். 3 தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. இவ்வாறெனில் 2 மடங்காக நுழைவு கட்டணம் திரும்ப பெற நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு ஆகிய நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவை காண்க. ஃபஸ்ட்டு 3 நாணயம் சுண்டுவோம். அதில் உள்ள கூறுவழி என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை பார்த்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு S = கூறுவழி 3 நாணயங்கள். மூன்று நாணயங்களுக்கான கூறுவழி எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 3Hன்னு போடணும். அடுத்து முதல்து மட்டும் H, மீதி 2 பூ போடுதோம். அடுத்து ரெண்டாவது உள்ளது மட்டும் என்ன போடணும்? H. ஃபஸ்ட் உள்ளது H, அடுத்து ரெண்டாவது உள்ளது H, அடுத்து மூணாவது உள்ளது மட்டும் Hன்னு போடணும். போட்டு 4 எழுதியாச்சு. இப்போ H போட்டுக்க இடத்துலலாம் என்ன போட போகிறோம்? T போட போகிறோம். T போட்டுக்க இடத்துலலாம் H போடணும். இப்போது H போட இடத்துல T, H, H. அடுத்தது H, T, H. அடுத்து H, H, T. இதில் 4. இதை பார்த்து அப்படியே ரிவர்ஸில் இருந்தோம்னா அடுத்த 4. மொத்த கூறுவழி 3 நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய கூறுவழி என்னது? 8. இதை எழுதிட்டு இப்போ கொஸ்டினுக்குள்ள போவோம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு விளையாட்டுக்கு நுழைவு கட்டணம் 150 ரூபா செலுத்துதோம். அப்படி 150 ரூபா செலுத்திட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நம்ம இந்த டாஸ் காயின் டாஸ் தான் விளையாடுதோம். அந்த காயினை நம்ம 3 காயினை டாஸ் பண்ணோம். அப்படி டாஸ் பண்ணும்போது டாஸ்னால் சுற்றி விடுதோம். சுற்றி விடும்போது 3 காயினில் 1 அல்லது 2 தலை விழுந்தா 1 அல்லது 3 இது பண்ணி விடுதோம், சுண்டி விடுதோம். அப்படி சுண்டி விடும்போது 1 அல்லது 2 தலை விழுந்தா நம்மளோட செலுத்திய கட்டணம் திரும்ப கிடச்சிரும். 150 ரூபா கட்டின காசு திரும்ப கிடச்சிரும். அதே இது நம்ம 3லையுமே தலை விழுந்தது அப்படின்னா நம்ம கட்டின காசு 2 மடங்காக கிடைக்கும். அப்படி காயின் தலையே விழலை அப்படின்னா எந்த கட்டணம் நமக்கு என்ன செய்யாது? நம்ம கட்டின காசும் கிடைக்காது, வேற எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிஷன். கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன கேட்காங்கன்னா நம்ம செலுத்தின தொகை 2 மடங்காக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்னன்னு கேட்காங்க. அப்போ A என்பது என்னன்னு எழுதணும்? A என்பது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மடங்காக கிடைக்கும் நிகழ்ச்சி. அதாவது நம்ம செலுத்தின நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும் நிகழ்ச்சின்னு கேட்காங்க. கண்டிஷன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? A என்பது நம்ம கட்டின காசு 2 மடங்காக கிடைக்கணும் அப்படின்னா 3 என்னதான் இருக்கணும்? தலையாக இருந்தால் தான் நம்ம கட்டின காசு 2 மடங்காக கிடைக்கும். அப்போ 3 தலையாக இருக்கக்கூடியது எத்தனை இருக்குது? இங்கே பாருங்கள், 1 தானே இருக்குது. H ஒரு தடவை தானே விழும். அப்போ N(A) = என்ன வரும்? 1. இதுக்கான நிகழ்தகவு B(A). B(A) = நமக்கு என்ன தெரியும்? N(A/N)(S). N(A)ங்கிறது என்னது? 1/8. நம்ம கட்டின காசு 2 மடங்காக கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு அப்படின்னா என்னது? 1/8. அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நுழைவு கட்டணம் திரும்ப பெற. B ஆனது நுழைவு கட்டணம் திரும்ப பெற கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. நுழைவு கட்டணம் திரும்ப பெறனா கண்டிஷன் என்ன கொடுத்தாங்க? நம்ம சுண்டுத காயினில் ஒரு தலையாச்சு இல்லை குறைந்தபட்சம் 2 தலையாச்சு இருக்கணும். 1 அல்லது 2 தலைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டின காசு திரும்ப வந்துடும். 1 அல்லது 2 தலைகள் இருக்கக்கூடியது என்னது? 3 தலையாக இருக்கிறது 2 மடங்குன்னு சொல்லிட்டோம். அதை தவிர மீதி தலை வரக்கூடியது என்ன வரும்? H, T, H, T, H. 2 குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு தலையாச்சு இருக்கணும். இதில் தலையே இல்லை, 3மே பூ. அடுத்தது T, H, அடுத்து H, T, H, T. பாருங்க, இது எல்லாத்துலேயுமே ஒரு தலை இல்லை 2 தலை ஏதாச்சும் இருக்கும். அப்போ மொத்தம் N(B) = என்ன இருக்குன்னு பாருங்க. 2, 4, 6. B(B) கண்டுபிடிக்கணும். N(B/N)(S). N(B)யோட வேல்யூ என்னது? 6/36. N(S)ஓட வேல்யூ 36, 8. 6/8. 3 2 6, 4 2 8. அப்போ 3/4.
அடுத்து 3வது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கெட்டின காசு வந்து திரும்ப பெறாமல் இருப்பதற்கான நிகழ்வு என்னன்னு தானே கேட்டாங்க. அப்போ சி ஆனது நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்ச்சி. சி ஆனது நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னா 3லையுமே என்ன இருக்காது, தலை இருக்காது. 3லையும் தலை இருக்காதது வந்து என்னது, 3 பூக்கள் உள்ளது. இப்போ சி 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 n of c equal to 1, b of c equal to n of c by n of s 1/8.